எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மார்கழியோட 28வது நாள். அதாவது மார்கழி முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மார்கழியில் எல்லா நாளும் உங்கள் கூட நான் இருந்தது. நிறைய கோலம் போட முடியலனாலும் ஓரளவுக்கு கோலம் போட்டு நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மார்கழி மாதத்துலேயே இந்த பஜனைலாம் முடிஞ்சிடும். தை மாதம்லாம் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் ஆண்டெல்லாமல் தவ இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால அது 48 நாளும், தைப்பூச பூஜை பண்ணுறதுனால அதுவும் 48 நாளும் இது கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். நீங்களும் தைப்பூசம் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா லாஸ்ட்டு அந்த தைப்பூசம் வருது இல்லையா, அன்றைக்கி ஒரு நாளாவது இருங்க. ரொம்ப நல்லது. காவடி எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து தைப்பூசம் அன்றைக்கி நடந்தே பழனி போவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இதுதான் பண்ணுங்க. பூஜைலாம் பண்ணுறபோது நம்மளுக்கு அப்படி நல்லது மட்டுமே நடக்கும், பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. கஷ்டமும் நம்மளுக்கு வரும். அந்த கஷ்டம் யார் மூலிமா வருது? நம்ம கூட இருக்கவங்களே நம்மளுக்கு கற்றுத்தராங்க. நம்ம கூட இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம பேசுகிறவங்க நம்மளுக்கு என்ன சொல்லி தராங்க, நம்ம சுற்றி இருக்கவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கடவுள் காமிச்சு கொடுப்பாரு. ஏன்னா நிறைய நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், நிறைய நம்ம ஒருத்தவங்கிட்ட சொல்லுவோம், நம்ம கஷ்டத்தை அவங்க சொல்லுவோம். நம்ம கூடவே இருக்கவங்கள தான் லாஸ்ட்டில் நம்மளுக்கு கஷ்டத்தை பெருசாக கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் நடக்கும். அதுக்காக நான் 48 நாள் விரதம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. நான் முருகரை கும்பிட்றேன், இல்லை நான் வேறு எந்த தெய்வத்தையாவது கும்பிட்றேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு அப்படின்னு நினைக்காம நீங்கள் தொடர்ந்து சாமி கும்பிட்டுட்டே இருங்க. அதோட பலன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு தடவை சொல்லி மறுபடியும் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட உங்களுடைய கஷ்டமோ நஷ்டத்தையோ எதுவுமே சொல்லாதீங்க. ஜஸ்ட் அவங்க வழியிலேயே விட்டுருங்க. உங்களுடைய சந்தோஷம் எது, உங்களுக்கு யார் கூட இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்றதை மட்டும் பாருங்கள். எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நானும் உங்களுக்காக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சந்தோஷம் எப்போவுமே நிலச்சி இருக்கணும். அப்புறம் என்ன கோயிலுக்கு போகலாமா? இன்றைக்கி நான் கோயிலில் விளக்கு ஏற்றினேன். சரியான காற்று, ஏற்றவே முடியல. அப்புறம் கீழெல்லாம் வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த வீடியோ எடுத்துனேன். எப்பவும் போல் இன்றைக்கி பொங்கல் தான் கொடுத்தாங்க. பொங்கல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.